மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனங்கள் வரை. இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இவ்வுலகில் இயேசுவை பலர் தீர்க்கதரிசி என்றும், பலர் அவர் பரிசுத்தராக வாழ்ந்த மனிதர் என்றும், பலர் அவரை அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பேதுரு மட்டும், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அவரை குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 13-14 வசனங்கள். நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்கள் ஆவதற்கும், வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். என்னை பற்றி யாருக்குமே தெரியாது என்று நீங்கள் நினைக்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. ஆனால் இயேசுவுக்கு நீங்கள் யார் என்று தெரியும். அவருடைய நினைவுகள் வேறு, நம்முடைய நினைவுகள் வேறு. அவர் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பலர் தங்கள் தேவைகளுக்காக இயேசுவை தேடுகிறார்கள். நாம் இன்னும் இயேசுவை சரியாக தெரிந்து கொள்ளாமலும், அவரை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமலும் உலகத்தின் மேல் பற்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்கும் நேரம் இது. பேதுருவைப் போல இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று திட நம்பிக்கையோடு இருப்போமானால், நாம் நிச்சயம் இயேசுவினிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்று சமாதானமாக வாழலாம். நிச்சயம் அவர் நம்மை கைவிடாமல் கடைசி வரை காப்பாற்றுவார் என்பது உறுதி. ஜெபம். இயேசுவே, நீரே என்றென்றும் ஜீவனுள்ள தேவகுமாரன், பரிசுத்தர். என்னை உம் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். ஆமேன்.